பிரெண்டன் டெய்லர் அடிக்கிற ஊப்பர் கட் நேரம் கீப்பர் மேலே சிக்ஸஸ் அடிப்பாரு. ஊப்பர் கட் எல்லாருமே அடிச்சா ஆஃப் சைட்ல தான் போகும். இவர் அடிச்ச ஊப்பர் கட் வந்து ஃபைன் லெக் மேல போய் விழுந்து நான் பாத்திருக்கேன். ஊப்பர் கட்டை கீப்பர் தலைக்கு மேல ஃபைன் லெக்ல இந்த டைரக்ஷன்ல அடிக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து பிரெண்டன் டெய்லர் மட்டும் தான். எல்லாருமே ஷார்ட் பால்ஸுக்கோ இல்ல பவுன்சர் பால் வந்தாதான் ஊப்பர் கட் அடிப்பாங்க. பட் பிரெண்டன் டெய்லர் கொஞ்சம் ஷார்ட்டா வந்தா கூட பேக் ஆஃப் லென்த்ல போட்டா கூட ஊப்பர் கட் அடிப்பாரு. அதுக்கு ரீசன் நல்ல பிளெக்சிபிலிட்டி. இன்னொன்னு என்னன்னா ஸ்வீப் ஷாட் அடிக்கிற மாதிரி அவருடைய முட்டி வந்து பிளாட்டா கிரவுண்டட் ஆயிருக்கும் பிட்ச்ல. நீங்க பிரெண்டன் டெய்லர் சூப்பரா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணலாம் இருக்கு. ஆக்சுவலி பிரெண்டன் டெய்லர் கீப்பர் தலைக்கு மேல அடிப்பாருன்னு சொல்றீங்க. கீப்பர் தலைக்கு மேல அடிக்கிறதுக்கு மெயினா அவர் சக்சஸ் ஆனதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா பிரெண்டன் டெய்லர் பொதுவாவே லெக்ஸ்டன் கார்டு தான் எடுப்பாரு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லிமிடெட் ஓவர்ஸ்ல வந்து கீப்பர் பின்னாடி ஒரு ஃபீல்டர் வைக்கிறதுன்றது ரொம்ப ரேர். தேர்ட் மேன் வைப்பாங்க, இல்ல அந்த சைடுல ஃபைன் லெக் அந்த சைடுல வச்சிருவாங்க. பட் கீப்பர் பின்னாடி வைக்கிறது அதை வந்து நிறைய வந்து பிரெண்டன் டெய்லர் வந்து என்ன பண்ணாருன்னா கேபிட்டலைஸ் பண்ணாரு. சரி, எப்படின்னா வித்து கொடுக்கலனாலும் இன்டு த பாடி லைனை கவர் பண்ணி வந்து அடிப்பார். ஃபுட் வந்து கரெக்டா மிடில் ஸ்டம்ப்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல வந்துருச்சு. சோ இது அவர் வந்து என்னன்னா உள்ள வர பாலுக்கு ரெடி ஆயிட்டாரு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் பால் வந்து எக்ஸாக்டா ரிலீஸ் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு ஃபால் ஆன் ஷார்ட் லென்த்லயோ இல்ல ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த்லயோ தான் விழப்போகுது. அங்க விழப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா ஃபுல்லா அப்படியே லைன் அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாலை வந்து தனக்கு மேல வர வச்சுட்டு அந்த பாலுக்கு நேரா அந்த டைரக்ஷனா கரெக்டா அந்த பேட்ல படுற மாதிரி பேட் வச்சிருவாரு.